ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டியூல் பூட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் லினக்ஸ் கிரப் ஃபைல் வந்து கரப்ட் ஆகிடும், பூட் லோடர் வந்து கரப்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது. உங்கள் சிஸ்டரில் விண்டோஸோட பூட்டபிள் யூஎஸ்பியை ப்ளக் பண்ணிவிடுங்க. ப்ளக் பண்ணிவிட்டு பூட் பண்ணுங்கள். பூட் மெனுலேருந்து என்னோட சிஸ்டரில் வந்து F12 கீ ப்ரெஸ் பண்ணி என்னோட சிஸ்டத்தில், அதாவது என்ன சிஸ்டத்தில் F12 வந்து பூட் மெனு, F12 கிளிக் பண்ணி யூஎஸ்பி எஸ்டிடி யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணுறேன், அதாவது ரிமூவபிள் பண்ணுறேன். செலக்ட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக இது லோட் ஆகும். இங்கே வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து லாங்குவேஜ், கீபோர்ட் லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுங்க, டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. கஸ்டமைஸ் போங்க. கஸ்டமைஸ் எதுக்குன்னா, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணால் கஸ்டமைஸில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண நினச்சிங்கனாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்கிரேட்டில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்னோடய ஸ்பேஸ் எல்லாம் ஃபஸ்ட் டிலீட் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 டிலீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து 15 GB கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸில் வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட 11 GB. அது 10லேருந்து இன்பிட்வீன்க 11 ஜிபியில் வந்து முடியும். நீங்கள் மினிமமே 15 GB மேலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும், 100% கம்ப்ளீட் ஆகணும். இந்த இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸில் வந்து சிஸ்டம் வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். இந்த கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் டிரைவ்ஸ் அண்டு எல்லாமே இருக்கிற டிரைவ்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும்.
நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, டிஸ்ப்ளே டிரைவர் எடுத்திருக்கு. முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருந்தது, டிஸ்ப்ளே டிரைவர் எடுத்தோன்னே அதோட டிஸ்ப்ளே சைஸ் வந்து குறைச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி. பாருங்க, இந்த ப்ராசஸ்லயும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களோட டெஸ்க்டாப் தேவையான செட்டப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. இதை பாருங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து சிஸ்டம்க்கு நேம் கொடுங்க, அதான் ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நான் இங்கே ஓஷன் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் தேவைன்னா ஃபில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து லைசன்ஸ் கீ, ப்ராடக்ட் கீ வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூடிசி ப்ளஸ் 5:30 தான் நம்மளோட ரீஜனோட டைம். அது சென்னை, மும்பை, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, நியூ டெல்லின்ட்டு வரும். சாரி, கொல்கத்தா, நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஸ்கூலில் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து விண்டோஸை கிட்டத்தட்ட இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், 100% முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து காலி லினக்ஸ், நான் யூஸ் பண்ண போகிற ஓஎஸ் வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து காலி லினக்ஸ். அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி நான் என்னோட டிவிட் ரைட்டில் காலி லினக்ஸ் சிடி வந்து போட்டு வச்சுருக்கேன், இன்ஸ்டாலேஷன் சிடியை. நான் இப்போ வந்து சிடியிலேருந்து பூட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோட சிடி டிரைவில் காலி லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் சிடி போட்டு வச்சுருக்கேன். பூட் பண்ண போகிறேன் என்னோட சிடி ராம்லேருந்து. ஆட்டோமேட்டிக்காக இதுவும் பூட் ஆகும். டைரெக்டாக சிடிலேருந்து பூட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பாக்ஸ் வரும், ஐ மீன் டெலாக் பாக்ஸ். பாருங்கள், இதில் வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ண போகிறேன். அதில் போய் என்ட்ரு கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கண்ட்ரி கேட்கும், லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் தான் கண்ட்ரி வரும். இந்தியா செலக்ட் பண்ணுங்க, கண்டினியூ கொடுங்க. தென் அமெரிக்கன் இங்கிலீஷ் கீபோர்ட் லாங்குவேஜ், அது வந்து கண்டினியூ கொடுங்க அப்படியே. இப்போ வந்து சிடி ராமில் இருக்கிற காம்பனன்ட்ஸு டிரைவர்ஸ் எல்லாம் லோட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்தது நெட்வொர்க், நம்மளோட லேன் இன்டர்ஃபேஸ் செக் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மேப் பண்ண தெரியும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் மேப் பண்ணிக்கலாம்.
நான் இந்த இடத்துல வந்து do not configureன்ட்டு நான் செலக்ட் பண்ண போறேன். பாருங்க, ஆட்டோ கான்ஃபிகரேஷன் ஃபெயில்டு. டிஎஸ்சிபி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். டிஎஸ்சிபி இல்லாதனால தான் இந்த எரர் மெசேஜ். ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து do not configure at this time. நம்மளுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். இது வந்து ஹோஸ்ட் நேம் கொடுங்க, உங்கள் சிஸ்டத்தோட நேம் எதுவாக இருந்தாலும். நான் இப்போ காலி டிஃபால்ட்டாக விட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்குது. டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட், அதோட பாஸ்வேர்டு தான் இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். சரி, மேலே பாருங்க ரூட் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன், மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் ஹார்ட் டிஸ்க் partition தெரியும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சரி, நிறைய ஆப்ஷன் இருக்குது. மேனுவல் இருக்குது, என்டையர் யூஸ் என்டையர் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, என்டையர் யூஸ் என்டையர் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும் எடுத்து partition பண்ணிக்கோ. பாருங்கள் இதுலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது கண்டினியூஸ் கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே விண்டோஸ் இருக்கிறதுனால என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் லோட் பண்ண போகிறேன். என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க, ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 30 GB இருந்தது, 25 GB கிட்டே இருந்தது. அது வந்து எடுத்திருக்கு 22.2 GB, 21 GB ஸ்வாப் எடுத்திருக்கு. கண்டினியூ கொடுத்து எஸ் கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஃபார்மேட் பண்ணவான்னு கேட்குது, எஸ் கொடுக்க போகிறேன். இதில் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இதில் வந்து partition வந்து ஃபார்மேட் பண்ணி அதுக்கப்புறம் as usual காப்பி பண்ணோம் டேட்டாவை. பாருங்க, காப்பிங் டேட்டா டு த டிஸ்க். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் ஆல் முடிவுக்கு வந்துட்டோம், கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மிரரிங்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து டிஃபால்ட்டாக நோ கொடுத்து அதாவது ஸ்கிப் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். பாருங்க, யூஸ் அண்ட் நெட்வொர்க் மிரர் நோ கொடுத்து கண்டினியூ கொடுங்க. இந்த ப்ராசஸில் வந்து grub இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் நம்மளோட சிஸ்டத்தில் அடுத்து அதர் ஓஎஸ் லைக் விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 10ன்ற மாதிரி ஓஎஸ் இருக்கான்ட்டு சர்ச் பண்ணோம். பாருங்க, லுக்கிங் ஃபார் அதர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பாருங்க, ஃபைனலி இட் ஃபவுண்ட் இட். The following other operating systems have been detected.
and this computer Windows Vista. நான் வந்து Windows 7 போட்டிருக்கேன், பட் Windows Vistaன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அதை மாஸ்டர் பூட் ரெக்கார்டா இந்த கிரப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கேட்குது. இதை வந்து எஸ் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் இங்கே வந்து இப்போ எஸ் கொடுத்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன். அடுத்த ஆப்ஷனில் எந்த டிவைஸில் இந்த பூட் லோடரை இன்ஸ்டால் பண்ணேன்ட்டு கேட்குது. அதில் வந்து என்னோடது வந்து செகண்ட் WDC வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து பென்ட்ரைவும் டிடெக்ட் ஆகும். அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட் டிஸ்க் எந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு. நீங்கள் சப்போஸ் சிடி லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் சிடி ராமில் இருந்து உங்கள் இன்ஸ்டாலேஷன் சிடி ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்ல. இதோட ப்ராசஸ் அப்படி ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனோடனே உங்கள் சிடி ராமில் இருந்து சிடி எஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் இது லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் லினக்ஸில் லோட் பண்ண வைக்கும் கிரப் மூலியமாக. பாருங்கள், லோட் ஆகுது. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக காலி. கீழே வந்து Windows 7. செகண்ட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ். இஃப் நீங்கள் ஏதாவது அந்த ரூட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் காலி லினக்ஸில் அந்த ரூட்டோட பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கனாக்கா அட்வான்ஸில் போய் நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், லோட் ஆயிடுச்சு. இதில் வந்து அகைன் விண்டோஸ் நீங்கள் எப்படி லோட் பண்ணுறது வந்து நான் காட்டுறேன். லோட் மீன்ஸ் பூட் பண்ணுறது. இந்த டியூவல் பூட் ஓஎஸில் மறுபடியும் சிஸ்டர் ரீஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஏர் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி நான் Windows 7 செலக்ட் பண்ணி பூட் பண்ண போகிறேன். Windows 7 பாருங்கள். இப்போ எனக்கு Windows 7ல் பூட் ஆகிட்டு இருக்கு ஓஎஸ். பாருங்கள், விண்டோஸ் லோட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.